தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எடிட்டிங் தெரியாது, இருந்தாலும் சின்னதாக கூட என்னால் எடிட்டிங் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு ஸ்லோமோ வீடியோ வந்து வேணும். டிக்டாக்ல எப்படி ஸ்லோமோ வீடியோ பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் எதுவுமே வந்து தெரியாதவங்களுக்கு, எடிட்டிங் நான் சின்னதாக கூட பண்ணுவேன், இல்லை வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கூட எடிட்டிங் பண்ணுவேங்கிறவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஸ்லோமோ வீடியோ எப்படி எடுக்கிறேங்கிற வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோடைய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அப்படி நான் எந்த எடிட்டிங்குமே பண்ண மாட்டேன், எனக்கு எந்த எடிட்டிங் தெரியாதுங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்பவும் சுலபமாக ஒரு ஸ்லோமோ வீடியோ எடுக்கிறது எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ உங்களுடைய டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த கீழே தெரியக்கூடிய இந்த பிளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய சாங்கை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த சாங்குக்கு வந்து நீங்க இந்த வீடியோ எடுக்க போறீங்களோ அந்த சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மேலே தெரியக்கூடிய இந்த சவுண்ட்ஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சவுண்டை நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய ஃபேவரட்ஸில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த சாங் தேவையோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சாங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம வீடியோவும் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே தெரியக்கூடிய இந்த எஃபெக்ட்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எஃபெக்ட்ஸுக்குள்ளாடி போனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரைட் சைடு லாஸ்ட்டில் வந்து ஒரு டைம்ங்கிற ஒரு ஆப்ஷனை உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிக்டாக் வந்து அப்டேட் பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்லோமோ வந்து காமிக்கும். ஆனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலரில் உங்களுக்கு ஒரு ஐக்கான் மட்டும் தான் தந்திருப்பான். ஸோ உங்களால் எந்த அளவுக்கு வேணுங்கிறத வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு இடத்துல நீங்கள் அந்த க்ரீனை வந்து பிளேஸ் பண்ணீங்கன்னா, அது அந்த இடத்துல அது பக்கத்தில் ஏதோ ஒரு விதமாக வந்து ஒரு ஸ்லோமோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நான் இப்போ காமிக்கிறது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வைக்க வேணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லோமோ வேணும், எந்த இடத்துல வேணும், கரெக்டாக இந்த இடத்துல வேணும், இது எல்லாமே வந்து உங்களால் வந்து செலக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து அந்த அப்டேட் பண்ணாத வெர்ஷனை வச்சுருந்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது. அதுவாகவே ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணிக்கும். ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு குறுகிய ஒரு 1.8 செகண்ட் வர செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை உங்களுக்கு ஃபஸ்ட்டில் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இல்லை லாஸ்ட்டில் வேணும், ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து வீடியோ வந்து ரன் ஆகணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதுவும் வந்து இருக்குது. பாருங்கள், வீடியோ வந்து இப்போ வந்து நார்மலாக வந்து ப்ளே ஆகும். லாஸ்ட்டில் போனதும் வந்து உங்களுக்கு ஸ்லோமோவாக வந்து மாறிடும். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் லிப்ஸிங் வந்து கண்டிப்பாக வந்து மாறும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் சாங்கை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து சாங்கை வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய லிப்ஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் எந்தாவது இடத்துல வந்து மியூசிக் வருது, இல்லை வந்து சாங் முடிஞ்சிருச்சு, ஏதாவது ஒரு காமெடி சீன் வருது, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை பிளேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் சும்மா ஒரு டெமோக்காக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து இதில் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே ரைட் சைடு டாப்பில் தெரியக்கூடிய இந்த சேவ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு டெஸ்ட் வேணும்னா டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டிக்கர் வேணும்னா ஸ்டிக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு எடிட்டிங் ஆப் எதுவுமே வந்து பயன்படுத்தாமல் ஒரு வீடியோ வந்து தயாரிச்சாச்சு, ஸ்லோமோ வீடியோ. ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல தெரிவிங்க. உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.